ப்ளீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து டியோட பர்த்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். நான் வந்து கீழே போயிருந்தேன், பிக் பாஸ்கெட்டில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா, ஸோ வாங்கிட்டு வரல அப்படின்னு கீழே போனால் இவ்வளோ வந்துட்டா சின்ட்டு. ஸோ அவளையும் கூட்டிகிட்டு மேலே வந்துட்டேன். எப்போ பார்த்தாலும் பின்னாடியே வந்துட்டு இவ்வளோ அப்படி தான், ப்ரௌனியும் அப்படி தான். ப்ரௌனி வந்து வெளியே வரமாட்டா, ஏன்னா அதுக்கு வந்து தெரியாது வெளியே என்ன அப்படின்னு. என்ன உள்ளேயே வளர்ந்துடுச்சு. சின்ட்டு மட்டும்தான் வெளியே போகும், உங்களுக்கே தெரியும். ஸோ எங்கேயாவது போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பட் என்ன ஆச்சு அப்படின்னா, டி வந்து நைட் லேட்டாக வந்த ஒரு 1 o'clock கிட்டே ஆயிடுச்சு நைட் வரும்போது அவள். ஸோ மார்னிங் வந்து லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம். ஸோ டைம் மேனேஜ் ஆகாது. நெக்ஸ்ட் எப்போயாவது போயிடலாம். டி வந்து மறுபடியும் வண்டி ஓட்டணுன்னா அவனுக்கும் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து பிளான் ட்ராப் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா என்ன நினச்சோம் அப்படின்னா, கிட்டே எங்கேயாவது போயிட்டு வரலாம். நான் என்ன சொன்னேன்னா, ஓகே எங்கேயாவது போகலான்னா போகலாம், ஃபர்ஸ்ட் வந்து கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் மார்னிங் லேட் ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் போல் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டிலையே வந்து டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பலாவ் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டி வந்து நானும் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து வேணாம் நீ போய் தூங்கு அப்படின்னு சொன்னாலும், நோ ஐ வில் ஹெல்ப் அப்படின்னு அவனும் வந்துட்டான். ஸோ லேட்டர் ஈ ஆல்சோ ஜாயின் இன் குக்கிங். ஆக்சுவலி பர்த்டே அன்னைக்கு பர்த்டே பாய். ஸோ அவன் தான் வந்து, நான் வந்து ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்ணேன். மற்றபடி டிஃபன் எல்லாம் அவன் தான் பண்ணது. டி வந்து குக்கிங் சூப்பராக பண்ணுவான். ஆனால் எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து குக்கிங் எல்லாம் தெரியாது. ஏன்னா கல்யாணுக்கு அப்புறமா தான் வந்து குக்கிங்கே கற்றுக்கிட்டேன். அதுவும் வந்து டி தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் கற்றுக் கொடுத்தான். ஸோ இப்போ வந்து அளவுக்கு வந்து பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஐட்டம் எல்லாமே சூப்பராக பண்ணுறேன். பட் ஒரு ஐட்டம் எனக்கு இன்னுமே தெரியாது. யூடியூப் பார்த்து கூகுள் பார்த்து தான் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்குது. பட் டி வந்து நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் வெஜ்ஜாக இருக்கட்டும் சூப்பராக சமைப்பான். அங்கே பார்த்தீங்களா சின்ட்டு எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அவள் அப்பா இருந்தாலும் அந்த மாதிரி தான் அவளும் அப்படி தான். இப்போ வந்து ப்ரௌனியும் ஆட் ஆகிடுச்சு. 2 பேரோட அலப்பறமும் தாங்க முடியாது. அவள் இருந்துட்டாள் வீட்டில். என்னை மறந்தே விடுவாங்க. ஆக்சுவலி நான் தான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணுவேன். ஆனால் ஸ்டில் அவனுக்கு வந்து 2 பேருக்குமே வந்து டி தான் பிடிக்கும். பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஸோ லேட்டராக டிஃபன் சாப்பிட்டுட்டுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். இதுதான் வந்து டியோட அவுட்ஃபிட் பர்த்டே அன்னைக்கு. அது வந்து நான் தான் ப்ரெசென்ட் பண்ணேன். நல்லா இருக்கா? ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிது அந்த கலர், அதனால தான் வந்து வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறமா அப்படியே வந்து கிளம்பிட்டோம். லைக் நாங்கள் வந்து பைக்கில் தான் வந்து போகலாம் அப்படின்னா, கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் அந்த ஏரியா எல்லாமே. அதனால என்ன அப்படின்னா, காந்தி நகரா போகலாம் அப்படின்னு நினச்சோம். வந்து கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ் அப்புறமா ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. ஸோ பைக்கில் போகிறோமா, என்னோடய ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு தேவையான எல்லாமே வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா டியூ வாங்கிட்டு அப்புறமா அதை வந்து கிளம்புனோம். அங்கே வந்து ஃப்ரூட் ஜூஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வந்து மேங்கோ வாங்கினேன். டி வந்து பட்டர் ஃப்ரூட் வாங்கினான். 60 rupees 1 glass வந்து. ஸோ நல்லா இருந்துச்சு. அப்புறமா வந்து பசவன்குடியில் வந்து இந்த பார்க்குள்ளே போயிருந்தோம். அதுவும் வந்து நல்லா இருந்துச்சுங்க சீரியஸாக சொல்லப்போனால். அப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ கோயிலிருந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் வந்தோம். அதுக்கப்புறமா வந்து நான் பேக்கரிக்கு போயிட்டு கேக் வாங்கிக்கிட்டு வந்தேன். ஒரு குட்டியாக கேக் தான் வாங்கினேன். ஏன்னா டி வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேன், நான் மட்டும்தான் சாப்பிடணும். அவன் வந்து கட் பண்ணுறதோடு சரி, அதுக்கப்புறமா சாப்பிடவே மாட்டான். ஒரு குட்டி கேக் மட்டும்தான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நானும் வந்து லைக் அவனுக்கு என்ன தேவை அது மட்டும்தான் வாங்கி கொடுத்துட்டு சும்மா ஆகிடுவேன். அவனும் அந்த மாதிரி தான். பட் சர்ப்ரைஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு வந்து இது வரைக்கும் நாங்கள் பண்ணல. நான் ஒரு ஸ்டார்டிங் ஒரு மேரேஜான புது 2 years வந்து பண்ணியிருந்தேன். லைக் நானே வீட்லேயே கேக் பண்ணி கட் பண்ண வச்சு எல்லாமே. பட் டீக்கு வந்து அவள் வந்து ஹாப்பினஸும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டான், அந்த சர்ப்ரைஸும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டான். அதுக்கப்புறமா ஓகேண்ணே எதுக்கு சும்மா அந்த எல்லாம் பண்ணிட்டு, அவனுக்கும் வந்து அது வந்து பிடிக்காத இல்லை என்னமோ எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து பேக்கரிக்கு போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்துட்டேன். குட்டியாக கேக் கட் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து அந்த மாதிரி தான் வந்து டே போச்சு. அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாமே வந்து பார்த்து வாங்கி கொடுத்துட்டு, அதுதான் அவனோட பர்த்டேக்கு என்னோடய சைடில் இருந்து கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். எங்களோட கொஞ்சம் ஃபன்னியான கான்வர்சேஷன் இப்போ பாருங்கள் நீங்கள்.
ಅಲ್ಲ ಕ್ಲಿಕ್ ಬಟನ್ ಎಲ್ಲ ಒಂದೇ ತಾನೆ ಮರ್ತೋಗೈತಂತೆ ತೆಗಿಯಕ್ ಬರಲ್ಲ ಅಂತ ಹೇಳು. ಅಲ್ಲಿ ರೆಕಾರ್ಡ್ ಆಯ್ತೈತೆ ಏನೇನಂತಿದ್ದೆ ಎಲ್ಲ ಹಂಗೆ ಆಗ್ತೀನಿ ನೋಡು. ಹಂಗೆ ಏನ್ ಹೆದರಿಕೆ ಬೇಕಾ? ಮಕ್ಕ ಕಿಡಿದ್ಬಿಟ್ಟ ನಮ್ಮೆಲ್ಲ ದೂರ ಇಡಿ. ಅಲ್ಲ ಬರ್ಡೆ ಕರೆಕ್ಟಾಗಿ ಹಿಡಿಯ. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಹಿಡಿತದಿ? ಆಯ್ತು ನೀನೆ ದೂರ ಇಡಿ. ಕೇಕ್ ಮೇಲೆ ಹಾಕ್ಬಿಡ. ಕೇಕ್ ಮೇಲೆ ಹಾಕ್ಬಾರ್ದು ಕಣ, ಅದು ಕೆಮಿಕಲ್ ಇರೋದು. ಅದು ಪಟಾಕಿ ಬೇಡ ಬೇಕಿತ್ತಲ್ಲೇ ಬೇಡ, ಈಗ ಬೇಡ. ಇವಾಗ ಅದು ಎದುರ್ಕೊಳ್ಳೋದು ನೋಡಿ. ಈಗ ಡಬ್ಬ ಮತ್ತೆ ಹೇಳ, ಮತ್ತೆ ಎಲ್ಲಿ ಕೇಳ್ತೀಯ ನೀನು? ಚಾಕು ತೊಳ್ದ? ಚಾಕು ತೊಳಿ. ನನಗೇನಾರ ಹುಷಾರ್ ತಪ್ಪಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಇವಳ ಕಾರಣ. ಹೆಸರು ಕಟ್ ಮಾಡಕ, ಸೈಡಲ್ಲಿ ಕಟ್ ಮಾಡಕ. ಹ್ಯಾಪಿ ಬರ್ಡೇ ಅಂತ ಇಷ್ಟೆಲ್ಲ ಮಾತಾಡ್ತೀವಿ, ಒಂದ್ಸಲ ಹೇಳಿಲ್ಲ ನೀನು. ಹ್ಯಾಪಿ ಬರ್ಡೇ ಟು ಯು. ಓಕೆನಾ? ಇಂಥವ್ರು ಸಾಂಗ್ ಹಾಕ್ಬಿಡ್ಬೇಕಿತ್ತಿಲ್ಲ ನನಗೆ. ಯಾವ ಸಾಂಗ್ ಬೇಡ, ಏನು ಬೇಡ. ಸುಮ್ಮನೆ ಒಂದಿಷ್ಟು ಕೊಡ್ತೀನಿ, ತಿನ್ಬಿಟ್ಟು ಅವಾಗ ಮಲ್ಕೊಬಿಡತ್ತೀವಿ. ಕೈಯಲ್ಲಿ ಕೈಲೇ ಕೊಡ್ತೀನಿ ಇರೋ. ಸ್ಪೂನ್ ಮೇಲೆ ತಗೊಂಡಿಟ್ಕಣ. ಬರ್ಡೇ ಯಾರ್ದು? ಯಾರು ತಿನ್ನಿಸ್ಬೇಕು ಫಸ್ಟು? ಅಲ್ಲ ಹೇಳಿದ್ ಮತ್ತೆ ನಾನ್ ಕಟ್ ಮಾಡಿ ನಾನೇ ತಿನ್ನಿಸ್ಕ ನಿನ್ಗೆ. ಆಯ್ತು, ಕೈ ಇಟ್ಕ. ಆಯ್ತು, ಇನ್ನೇನ್ ಮಾಡ್ತೀಯ ತೆಗಿ. ಬೇಡ சிண்டோ. இவனை வச்சு ஒரு செலிப்ரேஷன் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து அந்த கான்வர்சேஷனே வந்து அந்த அளவுக்கு ஜோக்காக அந்த மாதிரி தான் போயிடும். ஓகே, அதுக்கப்புறமா கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு எங்களோட குட்டீஸ்க்கும் வந்து கேக் ஊட்டி வச்சிட்டோம். ஏன்னா எவ்ரி இயர் அதை வந்து கம்பல்சரியாக பண்ணிவிடுவோம். என்னோட ஆனிவர்சரிக்கு இருக்கட்டும், இல்லை எதா ஒரு கேக் கட் பண்ணாலும் அவங்க வந்து இருக்கணும் எங்கள் கூட. லைக் லாஸ்ட் இயர் வந்து பிளாக்கி எல்லாமே இருந்தாங்க, இப்போது இல்லை. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் வந்து போயிட்டாங்க அப்படின்னு. இப்போ வந்து சிண்டு அப்புறமா ப்ரௌன் 2 பேர் இருக்காங்க. சிண்டு வந்து திஸ் 5 இயர்ஸாக வந்து எங்கள் கூடயே இருக்கா. வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் பேபி. அதுதான் வந்து நான் எப்போவுமே வந்து சொல்கிறேன். கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸோ செலிப்ரேஷன் அந்த மாதிரி தான் ஓவர் ஆகிடுச்சு இன்றைக்கி. அவன் பார்த்தீங்களா, கொஞ்சமாவது சீரியஸாக இருக்கானா? வீடியோ எடுக்கிறோம் ஏதாவது இருக்கும் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. இவனை வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ எடுக்க முடியுமா, இல்லை ஒரு செலிப்ரேஷன் பண்ண முடியுமா? நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறமா சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டோம். லைக் நத்திங் நான்வெஜ் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட் நினச்சோம். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கேயும் போயிட்டு அவன் மறுபடியும் நான்வெஜ் தான் சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ வெஜ்ஜை சமைச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் வெரைட்டியாக சமைச்சிட்டோம். அவ்வளோ பெரிய விருந்தெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு பலாவ், கீர் பண்ணோம், ஒரு பொரியல், அப்புறமா பாப்பட், அவ்வளோதான். மற்றபடி ஸ்பெஷல் அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் ஐட்டம்ஸ் பண்ணிட்டு 2 பேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அன்றைக்கியோட டே வந்து அப்படியே முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அன்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரைக்கும் பாய் யூடிஸ், லவ் யூ.